அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேவிஎன் ப்ரொடக்ட்ஸோட தயாரிப்பில் கேவிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் இயக்குனர் கீர்த்து மோகன்தாஸோட இயக்கத்தில் டைரக்டர் கீர்த்து மோகன்தாஸோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் டாக்ஸிக். அப்படி ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் இந்த டாக்ஸிக். கேஜிஎஃப் படத்துக்கு பிறகு நடிகர் எஸ் அவர்களும் கியாரா அத்வானி அதே போல் ருக்மணி வசந்த், தமிழிலிருந்து நயன்தாரா பெரிய ஒரு நட்சத்திர படம் நடிப்பதனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கேஜிஎஃப்க்கு பிறகு எஸ், கியாரா அத்வானி, நயன்தாரா, ருக்மணி வசந்த் இவங்களாம் நடிக்கிறதுனால இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இப்படி உட்காந்து நான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தா யாராவது இந்த விமர்சனத்தை பார்ப்பீங்களா? என்னையா அவனுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்பீங்கள. இப்படி 3.25 மணி நேரம் என்னால் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எங்கே தொடங்கிறது, எங்கே முடிக்கிறது அப்படின்னு சத்தியமாக தெரியலை. ஒரு திரைப்படம் பார்க்க போய் அந்த திரைப்படத்தில் நல்ல கருத்துக்கள் இருந்தால் போய் படத்தை பாருங்கன்னு சொல்லுவான். ஆனால் இந்த படத்தில் பைனாக்குலர், லேப்ரோஸ்கோப், மைக்ரோஸ்கோப் இப்படி எல்லா ஸ்கோப்பையும் கொண்டு மொத்தமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட எந்த இடத்துலையும் சமூக அக்கறை, சமூகம் அதுக்கு ஒரு அக்கறை வேற அப்படின்னு எதுவுமே இல்லை. படத்தை தொடங்கி எதை நோக்கி போக போகுதுங்கிறதுக்கு படத்தில் ஒரே ஒரு வசனம் வந்துச்சு. அப்போயே நான் முடிவு பண்ணிட்டேன். போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கெட்டியாக பிடிச்சிட்டாங்க, அவங்க ஜட்டியை காய போகிற அளவுக்கு. போர்த்துகீசியர்கள் கோவாவை கெட்டியாக பிடிச்சி ஜட்டியை காயப்படுறாங்க. கெட்டி ஜட்டி யாரா அந்த வசன கர்த்தா? இந்த பார்த்திபனோட படத்துக்கு டேய் இதெல்லாம் வசனம் பண்ணி எப்படா எழுதுனீங்கன்னு பாரு. அது மாதிரி அப்படி நார்மல அது மாதிரி இருக்கு வசனம். பிஸ்பானா ஃப்ளவரில் ஃபயரா அப்படின்னு இந்த சொன்ன வசனம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அதே ஆளை பேச வச்சுருக்காங்க. இவருக்கும் யார் எஸ்ஸுக்கும் அதே ஆள் தமிழில் வந்து டப் பண்ண எழுதியிருக்காங்க. மிக மோசமான தமிழ் டப்பிங் படத்தில் இந்த டாக்ஸிக் இடம்பெறும். சரி, தமிழ் டப்பிங்கில் தான் இடம்பெடுமா? படமா கதையா, சிறந்த கதையா, இயக்கத்தில் அப்படியே பயங்கரமாக இருக்குமே. 1947க்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு கோவாவில் தங்கள் அப்பாவை பழி வாங்கி அனாதையாக நிற்கக்கூடிய, குடும்பத்தை இழந்து அனாதையாக நிற்கக்கூடிய அவர் அக்காவும் தம்பியும், அக்கா நயன்தாரா, தம்பி வந்து எஸ். தம்பி பேர் ராயன், அக்கா பேர் கங்கா. தம்பியினுடைய பசியை போக்க, தம்பியை காப்பாற்ற தன்னையே விற்கக்கூடிய அளவுக்கு தியாக மனப்பான்மையோட அக்கா இருக்காங்க. அந்த தியாக மனப்பான்மை கொண்ட அக்காவையும் தம்பியும் சேர்ந்து கோவாவையே ஆட்சி புரியணும்னு நினைக்கிறாங்க. தம்பி வந்து வளர்ந்து கோவாவே தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், தன் குடையின் கீழ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. கோவாவில் பெரிய போதைப்பொருள் வியாபாரம். கோவாவை ஆட்சி புரியணும்னா கோவா மக்களுக்கு வந்து மரக்கன்று கொடுத்து, கோவா மக்களுக்கு வந்து சீர்திருத்தங்களை சொல்லி, கோவா மக்களுக்கு வந்து மொழிப்பற்ற ஊட்டி, கோவாவில் வந்து சுதந்திர தியாகத்தை விதைத்து அந்த மாதிரி ஆட்சி பண்ணுறது கிடையாது. கோவாவில் கோவியங்கிற ஓவியத்தை திறந்து விட்டு, கஞ்சா ஹெராயின் இதெல்லாம் திறந்து விட்டு அங்கே வந்து இந்த கேசினோஸ் இருக்கும், அந்த கேசினோலாம் கட்டுப்படுத்தி அப்படி டான் மாதிரி ஆட்சி பண்ணுறதுங்கிறது அக்கா நயன்தாராவுடைய ஒரு உயர்ந்த நோக்கம். ஆஹா, இது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் அக்கா இருந்தால், சரி ஒரு அக்கா இருந்தால் குடும்பம் நடுத்தர நிற்கிறத எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி ஒரு அருமையான அக்கா கேரக்டர். சொல்லப்போனால் தூள் படத்தோட சொர்ணாக்காவுடைய மாடர்ன் கேரக்டர் தான் நயன்தாரா கேரக்டர். சொர்ணாக்காவே வந்து டிப்டாப்பாக பாப் கட் பண்ணால் எப்படி இருப்பாங்க லோக்கலாக, தன் தம்பி பெரிய ரவுடி, தூள் படத்தில் தம்பியை பெரிய ரவுடி ஆக்கணும், யார் பசுபதியை. இதே அக்கா இங்கே வந்து நயன்தாரா அந்த சொர்ணாக்கா கேரக்டருக்கு பதிலாக இங்கே கங்கா, அங்கே சொர்ணாக்கா அங்கே கங்கா, இங்கே வந்து தம்பியை பெரிய ஆளாக்கணும். ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஓனர் ஒருத்தர் இருப்பாப்புல, யார் கேஷன்லாம் வச்சு நடத்தக்கூடிய ஓனர். ஓனர்னா ஏதோ தென்னை வியாபாரம், பனை வியாபாரம், நூல் வியாபாரம்லாம் கிடையாது, முழுக்க போதைப்பொருள் வியாபாரம். அவர் ஓனர், அப்படி வேலை பார்ப்பாப்புல. அந்த ஓனரு கண்ணசுந்தர தூரத்தில் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி வந்து இவர் கொஞ்சம் லவ் பண்ணிடுவாப்புல. லவ் பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ண தெரிஞ்சவொடனே ஓனர் பெருந்தன்மையோட கல்யாணம் பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ண போவார். நிச்சயதார்த்தம் பண்ண போகும்போது தான் தெரியும், ஏற்கனவே இவர் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இது என்ன சொல்கிறது, சர்க்கஸுக்கு வரக்கூடிய கியாரா அத்வானிக்கும் அந்த அத்வானிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் சம்மந்தம்லாம் குழப்பிக்காதீங்க. கியாரா அத்வானி அவங்க பேர். அப்போது கியாரா அத்வானியை வந்து இவர் ஒரு பக்கமாக இது பண்ணிடுறாப்புல. அப்போ அந்த கியாரா அத்வானியை வந்து இது பண்ண உடனே அவங்க கன்சீவ் ஆயிடுறாங்க. இந்த மேட்ரு வந்து மாமனார் தெரிஞ்சது. மாமனார் அதை பெருந்தன்மையை விட்டு கொடுத்தாரு. அவர் யதார்த்தமாக கேட்டால் நான் பதார்த்தமாக விட்டு கொடுக்குற மாதிரி அவர் விட்டு கொடுத்துருவாப்புல. இந்த கேப்பில்
அவங்க பொண்ணு கோச்சிக்கும். அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அது பெரிய பிரச்சனையை வெடிச்சிருது குடும்பத்துக்குள்ளே. குடும்பத்தில் பிரச்சனையாக வெடித்த உடனே இப்போ என்ன ஆக போகுது, ஏற்கனவே மூத்த பொண்ணுக்கு, அந்த மூத்த மனைவி யாஸோடைய மூத்த மனைவிக்கு ஒரு பையன் இருப்பான். கியாரா அத்வானிக்கு ஒரு பையன் இருக்கிறான். இப்போ இந்த கியாரா அத்வானி இவங்க எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு தள்ளிட்டு நாசமாக்கிட்டு நடுத்தர நிப்பாட்டிட்டு இப்போ வந்து ஒரு 5-6 வருஷம் காணாமல் போயிடறாங்க. திருப்பி 1967 வருது. 67 அந்த பையன் மட்டும் வளர்ந்து பெரியலாயிட்டான் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த இந்த கேப்பில் ருக்மணி வசந்த் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவை இவர் யாஸ் வந்து கொண்டிருப்பார். அதை பழி வாங்குறதுக்காக அவங்க அப்பா வந்து கேசினோ நடத்தி நஷ்டமாகி நடுத்தருக்கு அவங்க அப்பா வந்திருப்பார். அப்படி ஒரு புனிதமான பணியை வந்து யாஸ் பண்ணியிருப்பாப்புல ஹீரோவாக இருந்து. அவர் வந்தோடனே அவங்க அப்பா இது மாதிரி கடன்பட்டு இறந்ததுனால் இவனை எப்படியாவது குத்தி கொண்டுறோம்னு சொல்லி அவங்க வருவாங்க. சரி குத்த முடியாது, பாமை வெடித்து கொண்டுறோம்னு சொல்லி பாமை வந்து செட் பண்ணிக்கிட்டு அவங்க வருவாங்க. அப்போ தான் அந்த அருமையான காட்சியை வந்து கீத்து மோகன் தான் வச்சுருப்பாங்க. அவர் குளிச்சுட்டு வந்துகிட்டு இருக்க அந்த கேப்பில் சட்டை டாக்கால்னு கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுவாங்க. இப்போ 2 பேரும் பார்த்துருவாங்க. முதல்ல ஒரு திரைப்படத்தில் எல்லா ஆம்பளைங்களுக்கும் பெரிய பனிஷ்மெண்ட்டு ஒரு ஆணை நிர்வாணமாக பார்க்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு ஒரு காட்சியை வச்சுருக்காங்க. அவங்க வந்து நிற்பாங்க. இந்த பக்கம் அவங்க கியாரா அத்வானி உன்னை கொல்ல வந்திருக்கேன் அப்படின்றாங்க. 2 நிமிஷம் தான் டைம் பாம்பு செட் பண்ணி 2 நிமிஷம் தான் இருக்குது, வெடித்து செதற போகிற அப்படின்னு. பரவாயில்ல 2 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நான் சாகும்போதும் உன்னோட கட்டில் சாகணுன்றாரு. ஒரு அருமையான அந்த பணியை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறாப்புல. உடனே அந்த அம்மா டைம் பாம்பை ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அதை பிடுங்கி வெளியெறிஞ்சிட்டு வெளியெறிஞ்சோடனே வேறு ஏதாவது சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா அடுத்த செகண்டே வந்து அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க. அவங்க கன்சீவ் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த அப்பாவை நடுத்தர நிப்பாட்டியவனை பழிவாங்க பாமோட வந்த ருக்மிணி வசந்து மனம் திருந்தி பாம் அந்த பக்கம் வெடித்ததுனால் இவங்க கர்ப்பமாயிடுறாங்க, காதலிச்சிடுறாங்க, கல்யாணம் முடிஞ்சு குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை 3வது பொண்டாட்டி ருக்மிணி வசத்துக்கு பிறந்த பையனை 2வது பொண்டாட்டி கியாரா அத்வானிக்கு பிறந்த பையன் அம்மாவை கொண்டது இந்த அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு 3வது மனைவி, அதாவது சித்தியோடைய 3வது சித்தியுடைய மகனை கொள்றதுக்காக அவன் வர்றான். இப்போ 2வது மனைவி மகன்கிட்ட இருந்து 3வது மனைவியோட மகளை காப்பாற்றுறதுக்காக எடுக்கக்கூடிய அந்த அபராதம் தான் டாக்ஸிக். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் கண்ணுக்கு முன்னாடி கண்ணாடி மாதிரி தெரியுது. ஏன் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அசம்பிளி லீவு, ஒரு வாரமாக அசம்பிளியை பார்த்து பயங்கர கடுப்பில் இருந்தோம். சரி கொஞ்சம் மனசை கொஞ்சம் ஆற்றுப்படுத்தலாம், கொஞ்சம் குளிர்விக்கலாம், கொஞ்சம் பண்படுத்தலாம், கொஞ்சம் பக்குவப்படுத்தலாம்னு சொல்லி தியேட்டரில் போய் உட்கார்ந்தா 1.5 கிலோ பாப்கார்னு, அந்த 1.5 கிலோ பாப்கார்னையும் தின்னு முடித்து ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டு எவ்வளோத்தையும் முடிச்சாச்சு. நல்ல டீப் ஸ்லீப் போய் தூங்கிட்டேன். உண்மையிலே இது வரைக்கும் இந்த திரையரங்கில் தூங்குற பழக்கமே கிடையாது. அது பள்ளிக்கூடம் படிக்கிறது வந்து இப்போ படம் பார்க்குறேன். எப்படி சொன்னால் ஒரு 10,000 படம் பார்த்துருப்போம். இது வரைக்கும் படம் பார்க்கும்போது நான் தூங்கியதாக சரித்திரமே எந்த படம் இருந்தாலும் அது கிளைமாக்ஸ் முடிஞ்சு டைட்டில் எண்டு கார்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், நின்று பார்த்துட்டு வருவேன். அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில் பிறந்த நம்மளை படம் பார்க்கும்போது தூங்க வச்ச பெருமை மரியாதைக்குரிய அன்பு சகோதரி கீத்து மோகன்தாஸுக்கு தான் சாரும். அருமையான ஒரு இயக்குனருங்க. எந்த விதமான இது சொல்லுவாங்க இல்லையா, எந்த விதமான நோக்கம் இல்லாத ஒரு நோக்கம், அதுதான் அந்த படம். படத்தில் சிகரெட்டை விடணும் அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டு சிகரெட்டை விட்டவன் இந்த படத்துக்கு போனால் படம் பார்த்து வெளியே வந்தவொடனே வாயில் சிகரெட் எடுத்து பற்ற வச்சுருவான். அந்த அளவுக்கு சிகரெட்டுக்கு ப்ரமோஷன். படம் ஆரம்பித்தில் எப்போ எல்லா படங்கள்லையுமே வந்து இந்த புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடு, மது அருந்துதல் உயிருக்கு கேடு அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர் போடுவாங்க, கீழே ஓரமாக போட்டிருப்பாங்க, குட்டி ஒன்று இருக்கும். இந்த டிஸ்க்ளைமர் போட எப்போயாச்சும் போடுவாங்களா படத்தில்? இந்த படம் 3.25 மணி நேரம் ஓடுது. 3.25 மணி நேரத்தில் இந்த டிஸ்க்ளைமர் எடுக்கவே இல்லை. என்ன அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அது அங்கேயே ஒட்டியிருக்கு, மறந்துட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா, ஏன்னா படம் முழுக்க சிகரெட்டு. ஒன்று வாயில் சிகரெட் இருக்கும், இல்லை சுருட்டு இருக்கும், இல்லை பீடி இருக்கும், இல்லை சரக்கு பாட்டில் இருக்கும். படத்தில் ஒன்று சிகரெட் அடிப்பார், இல்லை ஹீரோயின் அடிப்பாங்க, இல்லை வந்து படத்தில் வில்லன் அடிப்பான். வில்லனும் எஸ் தான், ஹீரோவும் எஸ் தான். இந்த படத்தில் வில்லன் யார், ஹீரோ யார், அதெல்லாம் நீங்கள் தேடி அந்த கன்ஃபியூஷனுக்கே போக வேண்டிய தேவை கிடையாது. மொத்த படத்துலையும் வில்லன் ஹீரோ எல்லாமே அவர் தான். படத்தில் காமெடியன் யாருன்னு கேட்குறீங்களா? படம் பார்த்துருக்க நாம தான் காமெடியன். இந்த படத்துக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி குண்டுகளை மட்டும் இந்திய ராணுவத்திடம் கொடுத்திருந்தால் சீனா இந்தியா 2 நாட்டையும் ஒரே நாளில் பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ குண்டு பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு 1,35,332 பேரை யாஸ் வந்து தன்னுடைய இந்த கைகளால் அடித்தே கொண்டிருக்காரு. 2,22,212 பேரை துப்பாக்கியால் வாயில் சுட்டு மண்டை வழியாக வெளியே வந்து செத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா
3,17,312 பேரை யாஸ் நெஞ்சு கூட்டுக்குள்ளேயும் வயிற்றையும் கிழிச்சு கொண்டிருக்காப்புல. படத்தில் மட்டும் ஒரு 33,000 பேரை கையை வெட்டியிருக்காரு. விரல் வெட்டப்பட்டது 12,000 பேர் விரலை வெட்டியிருக்காப்புல. இந்தியாவில் இல்லை உலகத்தில் ஹிட்லருக்கு பிறகு, ஹிட்லர் கூட இவ்வளோ பெரிய ஜெனோசைட் பண்ணியிருப்பாரு எனக்கு தெரியல, உலகத்திலேயே அதிகமான ஜெனோசைட் நடந்துச்சுன்னா அது டாக்ஸிக் படத்தினுடைய இந்த கேரக்டர் ராயன்கிற இந்த கேரக்டர் மூலியமாக கீர்த்தி மோகன்தாஸுக்கு மனித சமூகத்தின் மீது மிகப்பெரிய வெறுப்பு. போங்கடா மனுஷ பூச்சிகளா பூ பூ அப்படின்னு ஊதி தருவார் ஆளவந்தான் படத்தில். அது மாதிரி மனித இந்த குணா படத்தில் தான் மனுஷங்களே, இந்த மனுஷங்களே வேண்டாம், நம்ம வந்து மலையிலேருந்து கீழே குதிச்சுட்டு குதிப்பாப்புல. அது மாதிரி அந்த அம்மா குதிக்காமல் நம்ம எல்லாரையும் மலையிலேருந்து தள்ளி விட்டுருக்கு. பார்க்குறவங்களாம் நீ யாருப்பா அந்த லாஜிக் இப்போ வந்து பியூனாக இருக்குங்க மொத்த சாவிடா நீ யாருங்க, நான் ரொம்ப நாளாக அந்த இப்போ கேஷனில் வந்து கிளீனரில் பார்த்துரு, நீயும் செத்துரு, நீ எதுக்கு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கா, நான் அசிஸ்டன்ட் செத்துடுறா, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காப்புல. இது என்னமோ எனக்கு தெரியல, இந்த படத்தோட படப்பிடிப்பில் எப்படி வச்சு பார்த்தாலும் அது பிளட்டுங்கிறது வந்து சாயத்தை கலப்பாங்க, எப்படி வச்சாலும் ஒரு 15,000 லிட்டர் சிகப்பு சாயம் பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிராஃபிக்ஸே பயன்படுத்த கூட ரத்தம் கொஞ்சம் இருக்கும்ல, அதான் தெரிக்க விட முடியும். அப்படி 15,000 லிட்டர்ஸ்க்கு வந்து பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. துப்பாக்கிகள் மொத்தமாகவே ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து அதுக்கு ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. துப்பாக்கிகள் வந்து எப்படி வச்சாலும் ஒரு 2 லட்சம் துப்பாக்கிகள் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் கத்தி, அருவா, இது எல்லாமே வந்து கடுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. முழுக்க இரவில் தான் படப்பிடிப்பு 98 விழுக்காடு படத்தில் டார்க்காக இருக்கும், இருட்டில் இருக்கும். இந்த படத்துக்கு டாக்ஸிக்னு பேர் வச்சதுக்கு பதிலாக நம்ம கௌதம் கார்த்திக் நடித்த ஒரு படம் வந்துச்சு, இருட்டறையில் ஏதோ ஒரு இதுன்னு சொல்லி, அந்த பேரை இந்த படத்துக்கு வச்சுருந்தா பொருத்தமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த படத்துக்கு அதுதான் சரியானது. ஏன்னா இந்த படத்தில் திரையரங்கில் நான் பார்த்துருக்கேன், வயசானவங்க கத்துவாங்க, என்னடா படம் எடுத்துருக்கீங்க டேய் அப்படின்னு சொல்லி சென்னை ஸ்லாங்கில் கத்துவாங்க. நடுத்தர வர்க்கம் யோ என்னடா படம் இது அப்படின்னு கத்துவாங்க. படித்த இளைஞன் கத்துவான். இந்த ரோகிணி தேட்டர் மாதிரியான லோக்கல் தேட்டரில் வந்து மட்டமான திரையரங்குகளில் என்ன பண்ணுவாங்கன்னா சரக்கடிச்சு வந்து கத்துவாங்க சென்னையில். ஆனால் முதல் முறையாக பிவிஆரில் படம் பார்க்குற இடத்துல ஒரு கல்லூரி பெண்ணு சென்னை ஸ்லாங்கில் படமாடாது அப்படின்னு கத்தி முதல் முறையாக கேள்விப்படுறேன். முதல் முறையாக ரோகிணி போன்ற மட்டமான திரையரங்குகளில் சரக்கடிச்சிட்டு பயலுக கத்துறத பிவிஆர் போன்ற இடங்களில் கல்லூரி மாணவி படமாடாது அப்படின்னு கத்துறாங்கன்னா இந்த படம் எப்படிப்பட்ட படங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கேஜிஎஃப்ல யாஸ் வந்து ஒரு டான், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுகிற, பாதிக்கப்படுகிற, விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகிற ஒரு தலைவன். சல்லடையில் சலிச்சு போட்டால் கூட புறக்க முடியாத சனங்களுக்கு என்ன தைரியம், எங்களுக்கு தைரியம் இருந்ததில்லை, தன்னம்பிக்கையே இருந்ததில்லை. ஆனால் சாவு வந்து எங்கள் மேலே குதியாட்டம் போடும்போது வந்து அவன் நின்னான்ல, சாவு அன்னைக்கு சாவு மேலே நாங்கள் குதியாட்டம் போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் பேசுகிறது, அவனுக்கு பில்டப் கொடுக்குறதுலாம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவன் ஒரு தலைவனாக அந்த மக்கள் கொண்டாடுவான். ஏன்னா விளிம்பு நிலை மக்களை ஒருத்தன் அடக்கிறான், அந்த அடக்கிறவனை எதிர்த்து இவன் நிற்கிறான், அதில் ஒரு கிளச்சியால் நான் வரான் அப்படிங்கும்போது சரி, அது கோல்டுக்கு இது உண்மையான ஸ்டோரியில்னா கூட இந்த கேஜிஎஃப்பை பயன்படுத்தி ஒருத்தன் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறாங்கும்போது அவன் கொண்டாடப்பட்ட அந்த படம் மாபெரும் வெற்றி. எப்போதுமே வில்லன் பவர்ஃபுல்லாக ஒரு அநீதியை செய்யும்போது, அநீதி எதிர்த்து ஒருத்தன் புரட்சி செய்யும்போது தான் அவன் ஹீரோவாக தலைவனாக கொண்டாடப்படும். அதனால தான் வெற்றி, அது யாசுக்கான வெற்றி கிடையாது. இந்த படத்துக்கு பிறகு இந்த படத்தை எடுக்கிறாங்கும்போது தமிழில், தெலுங்கில், கன்னடத்தில், மலையாளத்தில், இதில் வந்து கன்னடத்தையும் ஆங்கிலத்திலையும் ஒரு சேரவங்க எடுத்தாங்களாம். இந்த அம்மா ஒரு பெண் இயக்குனர், குறைந்தபட்ச சமூக அக்கறை, குறைந்தபட்ச சமூக பொறுப்பு, குறைந்தபட்சம் ஒரு இடத்துல கூட ஒரு பெண் இயக்குனர் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஒரு பெண்மைக்கான அடையாளங்களையோ ஒரு பெண்ணியத்துக்கான அடையாளங்களையோ எதுவுமே இல்லை படத்தில். எந்த நோக்கமற்ற நோக்கம் சொன்னோம் இல்லையா, பணம் சம்பாதிக்கணுங்கிறத தவிர இந்த படத்தில் வேறு எந்த நோக்கமும் இல்லை. பெண்கள் இந்த படத்தில் இழிவுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமான இந்திய சமூகமும் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எதுக்கு இந்த படம்? யாருக்கா படம் எடுக்கிறீங்க? படம் பார்க்குறவங்களாம் கேனையன், முட்டாளு, படத்துக்கு இப்போ டிக்கெட் எடுத்து படம் பார்க்கலாம் கேன பசங்க, காசு கொடுத்து படம் பார்க்க வேண்டாம் என்னமோ எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான இதானே யார் கேள்வி கேட்க போகிறா? அதே போல் ஆபாசத்தினுடைய உச்சம் இந்த படம். ஆபாசங்கிறது உடையிலையோ, ஆபாசங்கிறது பெண்களுடைய அங்கங்களை காட்டுதலோ இல்லையோ, வசனங்களில், வார்த்தைகளில், செய்கைகளில், காட்சிகளில், கருத்துக்களில் எல்லாத்துலேயும் ஆபாசம். எல்லாத்துலேயும் ஆபாசம் வந்து டாக்ஸிக் லெவலில் இருக்குது.
படத்தில் கேரக்டர் டாக்ஸிக் இல்லை, அந்த யாஸுக்குடைய கேரக்டர் ராயன் கேரக்டர் டாக்ஸிக் இல்லை, படத்தோட எடுத்த உடைய நோக்கமும் டாக்ஸிக்கானது. படமே ஒரு டாக்ஸிக்கான படம். படம் பார்க்குறப்பறம் டாக்ஸிக்காக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு எடுக்கப்பட்ட படம் இந்த படம். இந்த படம் என்பது பொதுவாக நான் எல்லா படத்துக்கும் வாய் சொல்ல முடியாது, சோசியல் டஸ்ட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது சமூகத்தில். இந்த படம் ஒரு சோசியல் டஸ்ட்டு. டாக்ஸிக் என்பது ஒரு சோசியல் டஸ்ட்டு. இந்த படத்தை ஒரு 200 பேர் பார்த்தாங்க. நான் பார்க்குற இடத்துல 200 பேரில் ஒருத்தராவது ஒரு காட்சியிலாவது கைத்தட்டிருப்பாங்க. பார்த்தது முதல் நாள், 2வது காட்சி ஒருத்தராவது கைத்தட்டாங்கன்னா, ஒருத்தங்க கூட ஒரு காட்சியில் கைத்தட்டலைங்க. ஒருத்தங்க கூட ஒரு காட்சியில் கூட அப்படி மெய் சிரித்து உறைவதற்கு இல்லை. எப்படா இந்த படத்தை முடிப்பீங்க, எதை நோக்கி இந்த படம் போகுது, எதுக்காக இந்த படம், இதை விட கடைசியிலலாம் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் இருக்குது. நீக்கு இருக்கா நாக்கு இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுறாங்க. யாஸோடைய சின்ன வயசுக்கார மகனும் யாசும் சண்டை போடுறாங்க. யாரா பைத்தியம் இதில், நீ பைத்தியமா அவன் பைத்தியமா, பார்த்துருக்க நாங்கள் பைத்தியமா, இல்லை டேரக்டர் பைத்தியமா, இல்லை ப்ரொடியூசர் பைத்தியமா, இல்லை இப்போ நடிச்சிட்டு இருக்கோம் பைத்தியமா, யார் பைத்தியங்கிற கேள்வி. நம்ம படத்தை ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சோம்னா பக்கத்தில் இருக்கணும் நீங்கள் சண்டை போட்டுருவீங்க, நீங்கள் பைத்தியமாக மாறிடுவீங்க, நீங்கள் டாக்ஸிக்காக மாறுவீங்க. அந்த அளவுக்கான ஒரு அருமையான படத்தை இந்த அம்மா எடுத்து வச்சிருக்கு. இல்லைங்க, நான் இந்த படத்தை பார்த்தே தீருவேன். எனக்கு யாஷை வந்து ரொம்ப பிடிக்கும், கியாரா அத்வானியை பிடிக்கும், நயன்தாராவை பிடிக்கும், ருக்மணி வசந்தோடைய நேஷனல் க்ரஷ் ருக்மணி வசந்தோடைய நான் பெரிய ஃபேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்த பிறகு யாரை உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கப்புறம் பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு ருக்மணி வசந்தை பிடிக்குமா, இந்த படத்துக்கு அப்புறம் பிடிக்காது. கியாராவை பிடிக்குமா, இந்த படத்துக்கு அப்புறம் பிடிக்காது. யாஸோட ஃபேனா, அதுக்கப்புறம் இந்த படம் அந்த ஜென்மத்துக்கும் அவர் படத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அவங்க மேலே உங்களுக்கு மதிப்பு இருக்குன்னா அந்த மதிப்பை அப்படி நிப்பாட்டிக்கிட்டு, இல்லைங்க 3 மணி நேரம் டயம் இருக்குங்க, இன்னும் 150 ரூபாய்க்கு காசு இருக்குன்னா, உங்கள் ஊரில் எந்த ஏரியாவில் தள்ளுவண்டி கடலை வேர்க்கடலை விற்கிதோ அதை குடும்பத்தோடு வாங்கி ஆளுக்கு 10 ரூபா வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம், திருச்சினா காவிரியா தவி நில்லுங்க, திருநெல்வேலினா தாமிரபரணி ஆற்று பாலை தவி நில்லுங்க, சென்னைனா ஏதாவது இந்த மவுண்ட் ரோடு போய் நில்லுங்க, நின்றுட்டு கடலை வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. இந்த படத்துக்கு போயிடாதீங்க, என்ன மாதிரி நீங்களும் பதற ஆரம்பிச்சிருவீங்க. இல்லைங்க, இந்த படம் ஒரு பேன் இண்டியா படம், இந்தியாவிலே அதிக பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம், பிடித்த நட்சத்திரங்கள் நடித்திருக்கிற படம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் தேட்டரில் போய் தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா, இயேசு, அல்லாஹ், சிவன், முருகன், கிருஷ்ணன், அதே போல உங்களுடைய குலதெய்வங்கள் 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், ஏன் அப்பர் சுந்தர், மாணிக்கவாசகர், 4 பெருமக்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்தால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.